போனை கட் பண்ணுங்க. அவ துடிக்கிறத நான் கேட்கணும். என் குழந்தைக்கும் இந்த ஊருக்கும் மட்டும்தான் நான் ரஞ்சனி. ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. பரவாயில்லையே, நீ வரவே மாட்டேன்ல நினைச்சேன். எங்க நம்ம லவ் தெரிஞ்சிருமோங்கிற பயத்துல வந்துட்டியா சரவணா? அப்பவும் சரி இப்பவும் சரி, நமக்குள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுல நீ ரொம்ப தெளிவாதான் இருந்திருக்கல்ல. சரி, இப்ப என்ன எதுக்கு வர சொன்ன? என் அப்பா பணம் தரலன்னு நீ எதுக்கு போய் சொன்ன? அந்த பணத்தை உன் வருங்கால மாமனார் கொடுத்தாருங்கிற நன்றி உணர்ச்சியில தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன்னு சொன்னியே. அப்ப அதுவும் போய் தானே சரவணா? எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ பணத்துக்காகலாம் உன் குணத்தை மாத்திக்கிற ஆள் கிடையாது. அப்படின்னா எந்த காரணத்துக்காக என்ன வேண்டான்னு முடிவு பண்ண? ரம்யா, இத பத்தி நாம ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோம். இப்ப திரும்பவும் ஆரம்பிக்காத. அது எப்படி முடியும்? நீ எதுக்கு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற காரணமே தெரியாம என்னால எப்படா நிம்மதியா இருக்க முடியும்? பயப்படாத, நான் உன்னோட கல்யாணத்தை கெடுத்துட மாட்டேன். அந்த அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமான ஆள் கிடையாது. ஆனா நீ ஏன் என்ன வேண்டான்னு சொன்னன்றதுக்கு எனக்கு காரணம் தெரியணும். அதுவும் உண்மையான காரணம். சொல்லு, சொல்லுடா, சொல்லு சரவணா. காரணம் தானே? நான் உன்னை கல்யாணம் பண்ணா உன் வீட்டு மருமகனா இருப்பனா இல்ல வேலைக்காரனா இருப்பனா? பதில் சொல்லு. காலத்துக்கும் இது என் முதலாளி கொடுத்த வாழ்க்கைன்னு தானே ஊர் பேசும். அது எனக்கு அசிங்கம் இல்லையா? வாழ்க்கை மாற ஒரு வாய்ப்பு வந்தா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னேற பார்க்கணும். அதானே நான் செஞ்சேன். அதுல என்ன தப்பு? புலிக்கு வாலா இருக்கிறத விட பூனைக்கு தலையா இருக்கிறது பெருசுங்கிற மாதிரி தான். உன்னை கட்டிக்கிட்டு உன் வீட்டு வேலைக்காரனா இருக்கிறத விட ஈஸ்வரியை கட்டிக்கிட்டு அவ வீட்டு மருமகனா கௌரவமா இருந்துடலாம். அக்டோபர் 2 பிற்பகல் 1:30 மணிக்கு விடுதலை 2 விடுமுறை தின சிறப்பு திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.